உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 கொஸ்டின் கிட்ட அனுப்பிச்சு கொடுத்தேன். அந்த கொஸ்டினை ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கரண்ட் ஈவெண்ட்ஸில் அந்த ஜிகேயில் ப்ளஸ் வந்து ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். கிளியராக இருக்காமா? இல்லை எதுவும் சவுண்ட் வந்து நாய்ஸ் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுதாப்பா? ஆன்லைன் சொல்லுங்கள். லாவண்யா, சுகன்யா, ராஜேஸ்வரி. கிளியராக இருக்கு. ஓகேம்மா, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ டேட்டு போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக நான் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி பேப்பரில் அப்படி ஒன்றும் கூடுதலான விஷயங்கள்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல நான் காலையில் உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்தது தான். காலையில் நான் அனுப்பிச்சு கொடுத்ததில் சில 3 முக்கியமான தகவல்கள் மட்டும்தான், வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இல்லை. ஆனால் அதை தவிர்த்து போட்டித் தேர்வுகளுக்கு சம்பந்தப்படாத கூடுதல் விஷயங்கள், சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கூட பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸு ஆன்லைனில் அடைகிறவங்க கொஞ்சம் குயிக்காக அடைஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இட் வில் டேக் டைம். 9:40 வரைக்கும் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நான் காலையில் அனுப்பிச்சி கொடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. பேப்பரும் அனுப்பிச்சி கொடுத்துருக்காங்க, பார்த்துருங்க. இன்றைக்கு உண்டான கரண்ட் ஈவெண்ட்ஸில் ஜூன் 10 அப்படிங்கிறதுல மிக முக்கியமாக இராணுவ துணை தளபதி அப்படிங்கிற மாதிரி லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் அவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இராணுவத்தினுடைய துணை தளபதியாக. ஸோ இந்த கிளாஸ் 2 hour 2 hours கிளாஸ் அப்படிங்கிறது வந்து முழுக்க இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எஸ்ஐ தேர்வு அப்படிங்கிறத போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. நல்ல வாய்ப்பு, எஸ்ஐயும் அடிக்கலாம். அப்ளை பண்ணியிருக்கேம்மா அஸ்மிதா? சூப்பர். ஸோ நல்ல வாய்ப்பு தான் அது. போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணவங்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா ஆழமாக படிச்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த குரூப் 1 தேர்வு அப்படிங்கிறதுலே உங்களோட ஸ்டாண்டர்ட் தெரியும், நம்ம எப்படி நடத்தியிருக்கிறோம், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. என்ன ஒன்று, நீங்கள் ரீகால் பண்ணியிருக்கீங்களா மட்டும்தான் அவசியம். நீங்கள் ரீகால் பண்ணியிருக்கீங்களா, நம்ம கேட்ட கேள்விகளாக ஆன்சர் வந்திருக்கா அப்படின்ட்டு. அப்போது இன்றைக்கி ஒன்றுனா கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு 5 தகவல் மட்டும் பேசிட்டு வேகமாக நம்ம வந்து இந்த குரூப் 1 தேர்வில் 100க்கு 100 அப்படிங்கிற மாதிரி 200 கேள்விகளுக்கு ஒரு 180+ எப்படி அடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? அப்போ இராணுவத்தினுடைய துணை தளபதி, இராணுவ தளபதி யார் லாவண்யா? துணை தளபதி இன்னைக்கு வந்து ஜெனரல் ராஜீவ். ஸோ திரிவேதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். லெப்டினன்ட் அந்தமாக இருக்கக்கூடிய ஜெனரல் ராஜீவ் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு. யாரை சார்? துணை தலைமை தளபதியாக. அப்போ துணை தலைமை தளபதி அப்படிங்கிறத, ஸோ ஜென்ரல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடிஷனல் ஜென்ரல் அப்படிங்கிற மாதிரி லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் அவரை வந்து நியமிச்சிருக்கிறாங்க நம்முடைய மத்திய அரசு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 2வது முக்கியமான நிகழ்வு என்ன இருக்குன்னா, நம்முடைய இந்திய வீரர் சுபான்சு சுக்லா இன்னைக்கு போகிறதா இருந்துச்சு. ஸோ அங்கே அமெரிக்காவில் இந்த ஒரு பக்கம் போராட்டம் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது லாஸ் ஏஞ்சல்ஸில். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த புளோரிடா மாகாணத்திலிருந்து தான் அந்த இது ஏவப்பட இருக்குது. புளோரிடா அப்படிங்கிற ஒரு மாகாணம், அந்த பிரசிடென்சி. அப்போ இந்த புளோரிடா மாகாணம் அப்படிங்கிறதுல வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிளைமேட் அப்படிங்கிறது வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால அதையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸோ நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஜூன் 11 அப்படிங்கிறது சுபான்சு சுக்லா இவர் தான் முதல் அந்தமாக இருக்கக்கூடிய இந்தியாவிலிருந்து 2வது நபர். ராகேஷ் சர்மா அப்படிங்கிறவர் 1984 80 84 போனார். 1984 ராகேஷ் சர்மா அப்படிங்கிறவர் முதல் நபராக, ஸோ இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு சென்ற முதல் நபர் அப்படிங்கிற மாதிரி ராகேஷ் சர்மா 1984. ஸோ இப்போ 2025 ஜூன் 11 அப்படிங்கிறதுல சுபான்சு சுக்லா அப்படிங்கிறவர் நம்ம இந்தியா சார்பாக 2வது நபராக போகிறார். ஸோ இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பாருங்க. அடுத்து நீண்ட நாளாக நம்ம பார்த்துட்டே இருந்தோம் ஃப்ரெஞ்சு ஓப்பன் அப்படிங்கிறது. ஃப்ரெஞ்சு ஓப்பனில் மீண்டும் 2025 அப்படிங்கிறது சிங்கிள்ஸ் யார் அடிச்சிருக்கிறா? அவரே தான், அல்கராஸ் அப்படிங்கிறவர் தக்க வச்சுக்கிட்டார், தன்னுடைய கோப்பையை தக்க வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ யாருமா அவர்? அல்கராஸ் அப்படிங்கிறவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர். ஸ்பெயின் அப்படிங்கிற ஸ்பெயினோட கேபிட்டல் சிட்டி என்ன? தேஷ்முகி ஃப்ரம் திண்டுக்கல், மேட்ரிட். ஸ்பெயின் அப்படின்னாவே மேட்ரிட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அங்கே மாதிரி வச்சுருந்தாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்ஸு இன்னைக்கு உண்டானது இதுதாங்க. மற்றபடி கொலம்பியா அப்படிங்கிறதுல வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் புளோரிடா அப்படிங்கிற மாகாணத்தில் வந்து ரொம்ப சீதோஷ்ண நிலை அப்படிங்கிறது வந்து கிளைமேட் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது பார்க்குறோம். அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற நகரில் என்ன ஏற்பட்டிருக்கு? கலவரம் ஏற்பட்டிருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த நாட்டிற்கு வந்து அன்அபிஷியலாக வந்து குடியேறி இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது அங்கே இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க,
அமெரிக்க அரசு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கண்டிப்போடு நடத்துறதுனால அங்கே பயங்கரமான ஒரு போராட்டம் அப்படிங்கிறது வலுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ போராட்டம் அப்படிங்கிறது வலுத்திருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா, எழுதிக்குங்க. இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குயிக்காக, மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் மட்டும். இது கரண்ட் அஃபேர்ஸ் மாத்திரம் இல்லை, இது இம்பார்ட்டன்ட் ஜிகே அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம். மார்டினா என்ன ஆச்சு இப்படி லேட்டாக ஜாயின் பண்ணிட்டு? ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு அப்படியே நான் கேள்வி பதிலாக கேட்டுட்டு வரேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட தொடர்ந்து படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமாக நம்ம எதெல்லாம் எழுதியிருக்கிறோமோ நம்ம ஆடியோ ஃபைல் கொண்டு வச்சுங்கப்பா. தேஷ்முகி ஆடியோ ஃபைலை கேட்டுங்க. இந்த 2 நாள் 3 நாள் நடத்தக்கூடிய கிளாஸில் இருந்து தாங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த குரூப் 1 தேர்வு அப்படிங்கிறது ஜூன் 15க்கு உண்டான ஆன்சர் கீ அப்படிங்கிறது அன்னைக்கு 4 மணிக்கெல்லாம் நம்ம வந்து லைவ் கொடுத்துருவேன். ஸோ 4 மணிக்கு அப்படிங்கிறது லைவ் கொடுத்துருவேன். அன்னைக்கு நீங்கள் பாருங்கள் நம்ம அந்த பேசுனதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. எங்கள் யார் சொல்லுவா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம போகிறோம். இந்த ஜான்வரி மந்தில் நடைபெற்ற முக்கியமான அந்த மாதிரி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸ் மட்டும் நாம டிஸ்கஸ் பண்ணலாம். யாருங்க தந்தை பெரியார் விருது யார் வாங்கினது? தெரிஞ்சவங்க சொல்லலாம். தந்தை பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரன். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸ்ரீவத்சன். விடுதலை ராஜேந்திரன் அப்படிங்கிறவருக்கு தான் தந்தை பெரியார் விருது. அப்போ இதில் நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டிய ஏரியா என்னன்னா, தமிழக அரசு வழங்கி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விருதுகளையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பாவேந்தர், பாரதிதாசன் விருது யாருக்கு, பாரதியார் விருது யாருக்கு, பெரியார் விருது யாருக்கு, காமராஜர் விருது யாருக்கு, திருவிக்கா விருது யாருக்கு. ஸோ இந்த ஒட்டுமொத்த விருதுகள் அப்படிங்கிறது நீங்கள் படிச்சுங்க. இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் we can expect. சரி, அதே ஸ்ரீவத்சன் கேட்குறேன். 2வது கேள்வி, இஸ்ரோவோட புதிய தலைவர் யார்? நாராயணன் அப்படிங்கிறது எத்தனையாவது தலைவர்? நாராயணன் 11வது தலைவர். எந்த மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்? கன்னியாகுமரி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது, நடிகர் அஜித் குமார் என்ன விருது வாங்கினார்? ஸ்ரீவத்சன். ஓ, லாவண்யா. ஓகே, லாவண்யா அன்பணி வச்சுக்கோமா. பத்மபூஷன் அப்படிங்கிற விருது. சரி, நம்ம இந்தியாவிலிருந்து எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, தமிழகத்திலிருந்து எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு போயிருங்க. தமிழகத்திலிருந்து பத்மபூஷன் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? லாவண்யா, தமிழகத்திலிருந்து பத்மபூஷன் 3 பேர் வாங்கியிருக்காங்க. அந்த 3 பேர் ஞாபகம் வச்சு சொல்லுங்க. ஒருத்தர் நடிகர், ஒருத்தர் நடிகை, ஒருத்தர் தொழிலதிபர். அப்படிதானே? எஸ் சார். அஜித் குமார் சார், அடுத்து சோபனா சார், அடுத்து நல்லி குப்புசாமி. எக்ஸாக்ட்லி கரெக்ட். நடிகர் அப்படிங்கிறது நடிகர் அஜித் குமார், நடிகை அப்படிங்கிறது நடிகை சோபனா, அதுக்கப்புறம் தொழிலதிபர் அப்படிங்கிறது நல்லி குப்புசாமி செட்டி, நல்லி செட்ஸ், நல்லி குப்புசாமி செட்டி. இவங்க எல்லாருக்கும் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் படிச்சுட்டு போக வேண்டியது பத்மபூஷன் விருது ஞாபகம் வச்சுங்க, பத்மஸ்ரீ விருது ஞாபகம் வச்சுங்க, அர்ஜுனா விருது ஞாபகம் வச்சுங்க, தயான் சந்த் கேல் ரத்னா விருது ஞாபகம் வச்சுங்க. விருதுகள் ஸ்போர்ட்ஸ் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுங்க, நோபல் பரிசு தெரிஞ்சு வச்சுங்க, ஆஸ்கர் அவார்டு தெரிஞ்சு வச்சுங்க, ஞானபீட விருது தெரிஞ்சு வச்சுங்க, சாகித்ய அகாடமி விருது தெரிஞ்சு வச்சுங்க. எல்லாமே உங்கள் நோட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் உங்களுக்குள்ளே வந்தால் நீங்கள் ஜெயிச்சிடலாம். உங்களுக்குள்ளே வந்தால் அதே லாவண்யா ஆன் பண்ணி வச்சுங்க. தேசிய வாக்காளர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சார், ஜனவரி 25. ஜனவரி 25 அப்படிங்கிறது எதனால அதை வந்து வாக்காளர் தினம் அப்படின்னு சொல்றோம்? சார், ஏன்னா அன்னைக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து ஜனவரி 25 1950 அப்படிங்கிறதுல ஸோ அமைக்கப்பட்டு செயல்பட ஆரம்பிச்சது அப்படி சொல்லி பார்க்குறோம். அதனால தான் அது வந்து வாக்காளர் தினம் அப்படின்னு சொல்கிறோம். யார் சொல்லுவா? ஆக்சுவலாக வந்து சாரி, லாவண்யாவே சொல்லுங்க. லாவண்யாவோட உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோழி சவுண்டு பயங்கரமாக கொடுக்குதே. சரி, வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ் ஓவர் சி இனாகுரேட்டட்? இந்தியாவின் முதல் கடல் மீது கண்ணாடி பாலம் எங்கு திறக்கப்பட்டது? சார், தமிழ்நாடு சார், தமிழ்நாடுல கன்னியாகுமரி. அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், கண்ணாடி பாலம் அப்படிங்கிறது கிளாஸ் பிரிட்ஜ் ஓவர் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து யார் யாருக்கு இடையிலப்பா, எந்தெந்த இடத்துக்கு இடையில பண்ணியிருந்தாங்க? திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கும் விவேகானந்தர் ராக்கு. இப்போ இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு எப்போ உருவாக்கப்பட்டது, விவேகானந்தர் ராக்கு எப்போ உருவாக்கப்பட்டது? லாவண்யா. சார், திருவள்ளுவர் ஸ்டாச்சு 2000 சார், விவேகானந்தர் ராக் 1892 சார். 2000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து திருவள்ளுவர் சிலை 133 அடி. நம்ம கணபதி ஸ்தபதி, நம்ம சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் இருக்கக்கூடிய எழுவன் கோட்டை. அவர் முக்கியமான ஒரு ஸ்தபதி, அவரை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதோடு கூட எப்போ சொல்லுங்க, விவேகானந்தர் ராக் எப்போ? 1892 சார். 1992 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். 1892 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. எந்த வருஷம் அப்படிங்கிறது வந்து 1892. ஹரிஷூர்
எஸ் சார். அவரு அவரு எஸ் சார். அவர் சிகாகோ மாநாடு போறதுக்கு முந்தின வருஷம் அவர் தியானம் பண்ண பாறைக்கு பேரு தான் விவேகானந்தர் ராக்னு இல்ல ஆக்சுவலா விவேகானந்தர் ராக்னு பேர் வச்சது ஓகே 1892 அந்த வருஷமா இருந்திருக்கலாம். ஆமா தியானத்துக்கு அங்க தியானம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சிகாகோ போனாருன்னு சொல்லிட்டு. பட் அதை வந்து ஒரு இப்போ எப்படி திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டது மாதிரி எந்த வருஷம் சொல்லுவீங்க சார்? அது தெரியல சார். கரெக்ட் 1974 நினைக்கிறேன். 70யா 1970 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதிகாரப்பூர்வமாக அது விவேகானந்தர் ராக் அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக அறிவிக்கப்பட்டு அது செயல்பட ஆரம்பிச்சது 1970. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எந்த வருஷம்ட்டுனா. ஓகே லாவண்யாவுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவினுடைய முதல்ல தயாரிக்கப்பட்ட அறுவை சிகிச்சை ரோபோ, சரியா, சர்ஜிக்கல் ரோபோ அப்படிங்கிறது வந்து எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? சார் ராஜஸ்தான் சார். இல்லம்மா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா சார். அறுவை சிகிச்சை ரோபோ அப்படிங்கிறது வந்து மகாராஷ்டிரா அப்படிங்கிறது. ஸோ எஸ்எஸ்ஐ மந்த்ரு அப்படிங்கிறது இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கேள்வி உங்களுக்கே தான். இந்தியாவின் பணக்கார முதல்வர் யார் அப்படின்னு அறிவிப்பு வந்துச்சு நம்மளுடைய இதில் பார்த்தோம். சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். 931 கோடி 931 கோடி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவினுடைய பணக்கார முதல்வர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி மம்தா அப்படிங்கிறத லாஸ்ட், மம்தா பானர்ஜி அப்படிங்கிறவங்க லாஸ்ட்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம நடத்தும் போது சொல்லியிருந்தோம். இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸில் ரொம்ப முக்கியமானது. லாவண்யாவுக்கான அடுத்த கொஸ்டின். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப், சரியா, ஆத்தர் ஆஃப் தி புக் ஜங்க் ஆன் ஃபுட், ஜங்க் ஆன் ஃபுட் எக்கனாமிக்ஸ் அண்ட் சொசைட்டி. ஜங்க் ஆன் ஃபுட் எக்கனாமிக்ஸ் அண்ட் சொசைட்டி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் புக்ஸ் அண்ட் அத்தர்ஸில். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். எங்க ரகுராம் ராஜன் அப்படியா அல்லது அபிஜித் பானர்ஜியா, ஜெய்சங்கரா, நரேந்திர மோடியா? இந்த புத்தகம் 2019 எழுதப்பட்டுச்சு. அபிஜித் பானர்ஜி அப்படிங்கிறவர் 2019 எழுதியிருந்தார். ஜங்க் ஆன் ஃபுட் எக்கனாமிக்ஸ் அண்ட் சொசைட்டி அப்படிங்கிற புத்தகத்தினுடைய ஆசிரியர். லாவண்யாவுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த மாதத்தினுடைய கடைசி வாரம் திருக்குறள் வாரமாக அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவிச்சாங்க? எந்த வாரத்தினுடைய? டிசம்பர் லாஸ்ட்டுங்க. டிசம்பர் லாஸ்ட் அப்படிங்கிறது திருக்குறள் வாரமாக அனுசரிக்கப்படும். இந்த கேள்வி அபிஷக்தி என்னாச்சு? வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க அபிஷக்தி? சாரி சார், டச் ஆயிடுச்சு. ஓகேப்பா. அப்போ எந்த மாதத்தினுடைய கடைசி வாரம் திருக்குறள் வாரமாக அனுசரிக்கப்படும்னு கேட்டாங்கன்னா டிசம்பர் கடைசி வாரம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். எங்க டிசம்பர்ல இருந்து சில கேள்விகள் கேட்குறேன். டிசம்பர் 5 லாவண்யா சார் சாயில் டே சார். இன்டர்நேஷனல் சாயில் டே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? அதான் வந்து டிசம்பர் 5. சரி, டிசம்பர் 10 ஹியூமன் ரைட்ஸ் டிசம்பர் 10 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ டிசம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 குட் கவர்னன்ஸ் டே. வாஜ்பாய் அவருடைய பிறந்த தினம் அப்படிங்கிறது வந்து குட் கவர்னன்ஸ் டே அப்படிங்கிறத அறிவிச்சாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கிறணும், ரைட்டு. எங்க உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த அமைச்சகம் 2025 சீர்திருத்த ஆண்டாக அறிவிச்சது? விச் மினிஸ்ட்ரி டிக்ளேர்டு 2025 as a year of reforms? டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிங்க. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறதுனுடைய தற்போதைய செக்ரட்டரி யார்? விக்ரம் மிஸ்ரி அப்படிங்கிறது வந்து ஹோம் மினிஸ்ட்ரியா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியா? சார் அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சார். டிஃபென்ஸ்க்கு வந்து ராஜேஷ் குமார் சிங் சார். ராஜேஷ் குமார், சரியா. விக்ரம் மிஸ்ரி அப்படிங்கிறது வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். இந்த செந்தூர் ஆபரேஷன் சிந்தூர்ல அதிகமாக பேசப்பட்டவர் அவர். அப்போ 2025 எந்த அமைச்சகம் அப்படிங்கிறது சிறந்த சீர்திருத்த ஆண்டாக அறிவிச்சிருக்கு? பாதுகாப்பு தான், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு தான். சந்தோஷ் கோப்பை அப்படிங்கிறது வந்து 2024 வென்ற அணி எது? வெஸ்ட் பெங்கால் சந்தோஷ் கோப்பை அப்படிங்கிறது. சரி, சந்தோஷ் கோப்பை எந்த விளையாட்டோடு தொடர்புடையது? சந்தோஷ் ட்ராஃபி ஃபுட்பால் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம், சரியா. ரஞ்சி கிரிக்கெட். இரானி கிரிக்கெட். துலீப் கிரிக்கெட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரியா. ஸோ இதெல்லாம் ஓவரால் எந்தெந்த ட்ராஃபி, இதில் நீங்கள் படிக்கும்போது எந்தெந்த ட்ராஃபி எந்தெந்த விளையாட்டோடு தொடர்புடையதுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி எந்தெந்த அந்த ஸ்டேடியம் அப்படிங்கிறது எந்தெந்த விளையாட்டோடு தொடர்புடையதுன்னு கேட்பாங்க, ஸ்டேடியம். அதே போல் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம், இந்த ட்ராஃபி, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸு, சிங்கிளு, டபுளு, அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தான்ப்பா. UIDAI
UIDAI அப்படிங்கிறதுனுடைய தற்போத அதாவது செக்ரட்டரியாக சீஃப் செக்ரட்டரியாக இது பண்ணப்பட்டவர் யார்? ஸோ யார் சார் அப்படின்னு சொன்னால் ஞாபகம் வச்சுன்னா புவனேஷ்குமார். புவனேஷ்குமார் அப்படிங்கிறது தான் அது வந்து இதுதான் ஆதார் அட்டை அப்படிங்கிறது UIDAI அப்படிங்கிறது. சரியா? யூனிக் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஆதார் அப்படிங்கிறது வந்து மொத்தம் எத்தனை டிஜிட் தெரியுமா? 12 டிஜிட், 12 டிஜிட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இது வந்து யாருக்கு அப்படின்னு கேட்டால் சார் அடுத்த கேள்வி என்கிட்ட கேளுங்க, உங்ககிட்டே கொடுக்குறேன். ஏன்னா நான் ஸ்பெசிஃபிக் பண்ண மாதிரி போயிடும். ராஜேஸ்வரி ஆன் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு ஒரு 10 கேள்வி குயிக்காக எடுக்கணும். தெரியும் தெரியாது டக்குன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியலனா எடுத்துக்கலாம். தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியலனா எடுத்துக்கலாம், நம்ம படிக்கலாம். எங்க மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? 4 பேர் இல்லையா? இந்த 4 பேர் ஞாபகம் உள்ளவங்க மட்டும் சொல்லுங்க. குகேஷ் அப்படிங்கிறவர் செஸ்ஸுக்கு, ஆமாம் குகேஷ் அப்படிங்கிறவர் செஸ்ஸுக்கு வாங்கினாரு. ஹர்மன்பிரீத் சிங் அப்படிங்கிறவருக்கு வந்து ஹாக்கிக்கு கொடுக்கப்பட்டுச்சு. மனுபாக்கர் அப்படிங்கிறதுக்கு வந்து ரைஃபிள் ஷூட்டிங்க்கு கொடுக்கப்பட்டுச்சு. மனுபாக்கர். இன்னொருத்தவங்க பாரா ஒலிம்பிக்ஸ்க்கு அத்லெட்டிக் கொடுத்திருப்பாங்க சார், நேம் மட்டும் எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல சார். பாரா ஒலிம்பிக் அப்படிங்கிறதுக்கு பிரவீன் குமார். பாரா ஒலிம்பிக் அப்படிங்கிறதுக்கு பிரவீன் குமார் அப்படிங்கிறது வந்து வாங்கியிருந்தாரு. எஸ், இந்த 4 பேருக்கு வந்து மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது அப்படிங்கிறது. ஸோ ராஜேஸ்வரிக்கான அடுத்த கொஸ்டின், 31வது தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு 31st நேஷனல் சில்ட்ரன்ஸ் சயின்ஸ் காங்கிரஸ் அப்படிங்கிறது எங்க நடந்துச்சு? இல்லம்மா, மத்திய பிரதேசத்துல போபால்ல நடந்துச்சு. மத்திய பிரதேஷ் அப்படிங்கிறதுல போபால். இப்போ 31 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடுங்கிறது ஞாபகம் வச்சுங்க. மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கேள்வி உங்களுக்கு தான். பிரைலி டே அப்படின்னா என்னைக்குப்பா? பிரைலி டே, பிரைலி சார் Jan 4 சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். Jan 4 அப்படிங்கிறது தான் பிரைலி அப்படிங்கிறது நாள் அப்படிங்கிறது. எங்க அண்ணல் அம்பேத்கர் விருது 2024 பெற்றவர் யார்? அண்ணல் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கர் அப்படிங்கிறது வந்து ரவிக்குமார், விழுப்புரம் அதோட எம்பி. விழுப்புரம் அப்படிங்கிறதுனோட எம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சரியா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்பி ரவிக்குமார் அவர்களுக்கு தான் இந்த வருடத்திற்கான 2024க்கான பெரிய அது அம்பேத்கர் விருது. அதே மாதிரி திருவள்ளுவர் அப்படிங்கிறது படிக்க ராமு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி அண்ணா விருது எல் கணேசன் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி பாரதியார் விருது கபிலன் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. பெரியார் இப்பதான் கொஞ்சம் சொல்லிட்டு போனோம், விடுதலை ராஜேந்திரன். பெரியார் விருதுன்றது விடுதலை ராஜேந்திரனுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. முக்கியமானதுங்க, ஸோ இது கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. தந்தை பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரன். அதே மாதிரி பாரதிதாசன் செல்வ கணபதி திருவிகா ரவீந்திரநாத் அவருக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆக்சுவலாக வந்து விஸ்வநாதன் அந்த மாதிரி விருது வந்து பொதிய வெறுப்பன் அப்படிங்கிறது. ஸோ மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சுங்க. ராஜேஸ்வரி, உங்களுக்கான கொஸ்டின், எந்த மாநிலம் பருவமற்ற மழையை இயற்கை பேரிடராக அறிவித்தது? Which state declared unseasonal rain a natural calamity அப்படிங்கிறது. unseasonal rain a natural calamity. ஸோ எழுதிட்டுலாம் இருக்க வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு ஆடியோ ஃபைல் வரும், வீடியோ ஃபைலும் வரும். ஆடியோவும் அனுப்புகிறேன், வீடியோவும் அனுப்புகிறேன், ரெண்டுமே தெரிஞ்சுக்கங்க. எழுத முடிஞ்சவங்க கேள்வி கேட்டிருக்கேன். தமிழ்நாடு, பீகார், ஒடிசா, சத்தீஸ்கர் இயற்கை பேரிடராக அறிவித்த எந்த மாநிலம்னா ஒடிசாங்க. சரி, ஒடிசாவோட கேபிட்டல் சிட்டி என்னமா? ராஜேஸ்வரி, புவனேஸ்வர். சரியா? ஒடிசாவோட முதலமைச்சர் யார்? மோகன் சரண் மாஜி எந்த கட்சி? பிஜேபி. அங்க நீண்ட கால முதல்வராக இருந்தவர் யாரு? நவீன் பட்நாயக் வந்து எந்த கட்சி? ஈஸியான கேள்விதான். பிஜு ஜனதாதள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஒடிசாவில் கட்டாக்கில் என்ன இருக்கு? ரைஸ் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லணும். ரைஸோட ரிசர்ச் சென்டர், மத்திய அரிசி ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறது ஒடிசாவில் கட்டாக்கில் இருக்கு. சரி, கோனார்க்கில் என்ன இருக்கு? ஒடிசாவில் கோனார்க்கில் என்ன இருக்கு? சன் டெம்பிள் அப்படிங்கிறது. கோனார்க் அப்படிங்கிறதுக்கு சன் டெம்பிள் அப்படிங்கிறது சூரிய கோவில் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? அந்த ஒடிசாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஏவுதளம் இருக்கு, ராக்கெட் லான்ச்சிங் சென்டர். எஸ், அப்துல் கலாம் தீவு அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க அதுக்கு.
ஸோ அதே மாதிரி அங்கே ஒருத்தர் மணல் சிற்பி அப்படிங்கிற இருக்கார், ஒடிசால ரொம்ப ஃபேமஸான ஒரு மணல் சிற்பி சுதர்ஷன் பட்நாயக் அப்படிங்கிறவர். எந்த கடற்கரையில் அதிகமாக வந்து அந்த மணல் சிற்பத்தை உருவாக்குவார்? எந்த கடற்கரையில்? மகாபலிபுரத்துல வந்து மணல் சிற்பத்தை உருவாக்குவார். ஒடிசால வந்து அப்பப்போ வந்துட்டு போவார் சென்னைக்கு, அப்படி தானே? சுதர்ஷன் பட்நாயக் வந்து அப்பப்போ மணல் சிற்பத்தை உருவாக்குறதுக்காக மகாபலிபுரத்துக்கு வந்துட்டு போவாரா? அவங்க ஊர்ல கடலே இல்லையா? சரி சொல்லுப்பா மன்னராஜா, சொல்லுப்பா. பூரி, பூரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடற்கரை அப்படிங்கிறது. பூரியில ஒரு முக்கியமான கோவில் ரொம்ப ஃபேமஸே, ஜெகநாதர் ஆலயம். பூரி ஜெகநாதர் ஆலயம் அப்படிங்கிற ஒடிசாவை பத்தி சில இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் நம்ம பேசியிருக்கோம். அடுத்த கேள்வி உங்களுக்கு தான். அடுத்த கேள்வி, பசுமை ஜிடிபி, கிரீன் ஜிடிபி அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய மாநிலம் இது. த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு அக்செப்ட் கிரீன் ஜிடிபி. வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஜிடிபி? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறத முத கணக்கிட்டவர் யாரு? இந்த பெர் கேபிட்டா ஜிடிபி. அது தேசிய வருமானத்தை கணக்கிட்டவர் தான் தாதாபாய் நவ்ரோஜி. தேசிய வருமானம்ன்றது தான் சைமன் குஸ்னெட். சைமன் குஸ்னெட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பசுமை ஜிடிபிங்கிறது சத்தீஸ்கருங்க. பசுமை அப்படின்னாவே ஜிடிபினாவே நம்ம சத்தீஸ்கர். சத்தீஸ்கர் எந்த மாநிலம், எந்த ஆண்டு உருவாச்சுப்பா? 2000 மத்திய பிரதேஷ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம். மத்திய பிரதேசத்துல இருந்து 2000 நவம்பர் 1 உருவாச்சு. ஸோ நவம்பர் மாதத்துல 2000 உருவான மாநிலங்களோட எண்ணிக்கை என்னப்பா? 3. What are the 3? Sir, Chhattisgarh from Madhya Pradesh, sir. Chhattisgarh from Madhya Pradesh. Uttarakhand from Uttar Pradesh. Uttarakhand from Uttar Pradesh. Jharkhand from Bihar, sir. Jharkhand from Bihar அப்படிங்கிறது 2000. ஸோ இது வந்து முத மாநிலங்கள் அப்படிங்கிறது மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம் எதுப்பா? சார், ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறது வந்து யாருடைய இறப்பின் காரணமாக உருவாக்கப்பட்டதுன்னு பேசணும். இவர் வந்து நீண்ட காலமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறது. சரி, எத்தனை கமிட்டி வந்து இதோட சம்பந்தப்படுது? எத்தனை கமிட்டி? சார், 3 committees, sir. What are the 3 committees? சார், SK தார் கமிட்டி SK தார் கமிட்டி அப்படிங்கிறது 1948. சார். JVP கமிட்டி 1948. GVP அப்படிங்கிறது வந்து JVP இல்ல JVP. எஸ் சார், JVP சார். JVP அப்படிங்கிறது 1948. ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. சரி, பட்டாபி சீதாராமையா எந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினாரு காந்திஜியோட ஆதரவோட? 1939 அப்படிங்கிறது திரிபுரா செஷனுக்கு. ஏன்னா ஹரிபுரா செஷன் 1938 நேதாஜி, காந்திஜி 1924 கர்நாடகா பெலகாம், அன்னி பெசன்ட் அப்படிங்கிறது 1917 கல்கட்டா. அதே மாதிரி சரோஜினி நாயுடு அப்படிங்கிறது வந்து 1925 கான்பூர். அதே மாதிரி விஜயராகவாச்சாரி 1920 நாகபுரி. அதே மாதிரி அறிஞர் அண்ணா இவர் நம்ம ஜவஹர்லால் நேரு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்கள பற்றி நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்திருப்போம். ஸோ ஓவரால் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஸோ ராஜேஸ்வரிக்கு இந்த கொஸ்டின், சத்தீஸ்கர் அப்படின்னு சொன்னாவே ஒரு முக்கியமான தீவிரவாத அமைப்பு அப்படின்ற மாதிரி அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படுது. நக்சலைட் அப்படிங்க. சார், நக்சலைட்டை ஒடுக்கிறதுக்காக என்ன ஆப்ரேஷன் தெரியுமா? பிளாக் ஃபாரஸ்ட். சரியா? பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற. ஸோ கண்டிப்பாக ஆப்ரேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். நல்லா படிச்சுங்க. ரெவல்யூஷனில் ஒரு கொஸ்டின் வந்துடும். கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், அந்த மாதிரி ரெவல்யூஷன்ஸில் நான் சொல்கிறதெல்லாம் அசால்ட்டாக எடுத்துகிட்டு போகாதீங்க. நான் சொன்னதெல்லாம் கவனமாக படிச்சுட்டு போங்க. உங்களுக்கான அடுத்த கேள்விப்பா, இந்தியாவினுடைய 69வது ரயில்வே கோட்டம், இந்த ரயில்வே டிவிஷன், 69வது ரயில்வே டிவிஷன் எது? இப்போ ரீசெண்டாக திறந்து வச்சாங்க. வந்தே பாரத் ரயில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஜம்மு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா 69வது ரயில்வே டிவிஷன். ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக 17 ஆண்டுகளாக அந்த பாலத்தை உருவாக்குறதுல முக்கிய பங்களிப்பு வகிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். அவங்க எந்த மாநிலம்? பேர் என்ன? மாதவியா? இல்லை, ஃபுல்லாக பேர் சொல்லுங்க. மாதவி மட்டும் இல்லை, ஃபுல் பேர். டாக்டர் மாதவி லதா அப்படிங்கிறவங்க முக்கியமானவங்க. 17 ஆண்டுகளாக அப்படிங்கிறது ஜீனாப் அப்படிங்கிறது அந்த ஆற்றின் குறுக்கே எவ்வளோ உயரத்தில் கட்டப்பட்டுச்சு? 359 மீட்டர். 359 மீட்டர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளோ உயரம்? சரி எவ்வளோ நீளம்?
சார் 1.3 எஸ் சார் 1.3 கிலோமீட்டர் 1.3 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ இப்போ அந்த இது பண்ணுறதுக்கு நம்ம சென்னை சிஎஸ்ஐஆர் தான் அதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதோட உறுதித்தன்மை அப்படிங்கிறத சிஎஸ்ஐஆர் அப்படிங்கிறது. சிஎஸ்ஐஆரோட ஒட்டுமொத்த இயக்குனர் யாருப்பா? இந்தியாவோட இயக்குனர் நம்ம ஊருக்காரங்க, காரைக்குடிக்காரங்க. எவ்வளோ லேட் பண்ணுறீங்க? டாக்டர் கவிதா மேம். கவிதா மேம்லாம் கிடையாது, புதுசாக பேர் வைக்கக்கூடாது. டாக்டர் கவிதா மேமா இருக்காங்க, நம்ம காரைக்குடிக்காரங்க. தெரிஞ்சவங்க சொல்லுங்க. கலைச்செல்வி மேம். பாருங்க, திருநெல்வேலிக்காரர் சொல்றாரு, திருநெல்வேலிக்காரர் சொல்றாங்க, காரைக்குடிக்காரங்க சொல்ல மாட்டீங்க. என்ன டாக்டர் கலைச்செல்வி மேம், நம்ம சிஎஸ்ஐஆர் சிக்ரியில் டைரக்டராக இருந்தவங்க இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு சிஎஸ்ஐஆரோட இயக்குனராக இருக்கிறாங்க. அப்போ 69வது ரயில்வே ஜோன் அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜம்மு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. உங்களுக்கு தான் அடுத்த கேள்வியும். இந்திய உணவு கழகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இப்போ ஃபுட் அப்படிங்கிறதுக்கு, ஃபுட்டுக்கு தலைவர் யார் அப்படின்றத கேட்டுட்டு இருக்காங்க. ஃபுட் இதை திறந்து விட்டுருப்பாங்க, கரண்ட் ஒன்றா போட்டுக்கலாம். ஸோ இந்திய உணவு கழகத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் கேட்டிருக்கேன். ஓகேம்மா. அசுதோஷ் அக்னிஹோத்ரி. அசுதோஷ் அக்னிஹோத்ரி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. எங்க வேர்ல்டு ஃபுட் டே எப்போ பாரு? வேர்ல்டு ஃபுட் டே அது வேணாம்ப்பா. அக்டோபர் 16 அப்படிங்கிறது, அக்டோபர் 16 தான் வேர்ல்டு ஃபுட் டே. எங்க சொல்லுங்க பார்ப்போம். உலக உணவு நிறுவனம் அப்படிங்கிறது, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் எங்க இருக்கு? FAO. உட்காருப்பா. இட்டாலியில ரோம்ல இருக்கு. இட்டாலியில ரோம் அப்படிங்கிறது தான் FAO அப்படிங்கிறது இருக்கு. உங்களுக்கு அடுத்த கேள்வி. ஸோ ராஜேஸ்வரியின் அடுத்த கேள்வி, பாரத் போர்ட்டில் உருவாக்கிய அமைப்பு எது? பாரத் போல் அப்படிங்கிற ஒரு போர்ட்டில் இப்போ ரீசெண்டாக உருவாக்கியிருக்காங்க. எதுவுமே வேண்டாம் சும்மா. பாரத் போல் அப்படிங்கிற போர்ட்டில் உருவாக்கிய அமைப்பு CBIயா, CBCயா, CRBFா, CISFா? CBI தான். பாரத் போல் அப்படிங்கிற ஒரு போர்ட்டில் உருவாக்கி இருக்கிறதுக்கு CBIனா எக்ஸ்பான்ஷன் என்னப்பா? Central Bureau of Investigation. Central Bureau of Investigation. When it was started? 1963. Sir. 1963. Is it a constitutional body or non-constitutional body? ரொம்ப கடினமான கேள்விலாம் கிடையாது இது. சார் சார் எனக்கு வைஃபை கட்டானால இல்ல சார், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி சார். வைஃபை கட் ஆயிடுச்சு. நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி CBIங்கிறது. எங்க CBIயோட தற்போது இயக்குனர் யார்? சார் பிரவீன் சூட் சார். பிரவீன் சூட் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தினுடைய முன்னாள் DGP-யாக இருந்தவர்? கர்நாடகாவோட தற்போது DGP யாருன்னு தெரியுமா? இப்போ பேசுபொருளாக இருக்கிறார். RCP விவகாரம் அப்படிங்கிறது வந்து எந்த ஸ்டேடியத்தில் நடந்துச்சுப்பா? ஸ்டான்பீட்ஸா? சின்னசாமி ஸ்டேடியம் அப்படிங்கிறது அது வந்து ஒரு நகரோட மையப்பகுதியில் இருக்கிறனால அதை வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ வெளியில் கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமாக கர்நாடகாவோட இருக்கக்கூடிய அந்த இது கிரிக்கெட் கமிட்டியோடவங்கெல்லாம் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கான லாஸ்ட் கொஸ்டின், ராஜேஸ்வரிக்கான லாஸ்ட் கொஸ்டின். 2025 குடியரசு தினத்தினுடைய சிறப்பு விருந்தினராக எந்த நாட்டினுடைய அதிபர் பங்கேற்றார்? குடியரசு தின விழாவில் 2000 பிரபாவோ சுபியாந்தோ எந்த நாட்டை சேர்ந்தவர்? இந்தோனேஷியா அப்படிங்கிறது. அதே மாதிரி முதல்ல ஜனவரி 26, 1950 யார் வந்தா? சுகர்னோ. அப்புறம் இந்தோனேஷியாவோட அதிபர் தான். ஃபர்ஸ்ட்டு இந்தோனேஷியா, கடைசி இந்தோனேஷியா. அதே மாதிரி IPL ஃபர்ஸ்ட்டு இந்தியா, கடைசியும் இந்தியா. IPL 2020 அந்த மாதிரி சார். IPL 2020 T20 அப்படிங்கிறது 2006 இந்தியா, 2024 இந்தியா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது ஆர்த்தி ஃப்ரம் புதுக்கோட்டை. தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியல தெரிஞ்சுங்க. ஆர்த்தி இல்லையா? பெர்மிஷனா? இல்லை, இன்னைக்கு நான் நினச்சேனே. சரி, போயாச்சு போல. ஓகே, காஞ்சிபுரம் சுகன்யா. காஞ்சிபுரம். பிரிக்ஸ் அமைப்பினுடைய முழு நேர உறுப்பினராக சமீபத்தில் இணைந்த நாடு எது? வியட்நாம், தாய்லாந்து, இந்தோனேஷியா, நேபாளம்? சார். இந்தோனேஷியா சமீபத்தில் பிரிக்ஸ் அப்படிங்கிறதுல மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்கு? 10 இருக்குங்க சார். 10 11? 11 சார். 11ங்க. இந்தோனேஷியா சேர்த்து 11 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். பிரிக்ஸ் அப்படிங்கிறது முத எப்போ உருவாக்குனாங்க? அப்போ எத்தனை நாடுகள் இருந்துச்சு? காஞ்சிபுரம் சுகன்யா 2009 அப்படிங்கிறதுல உருவாச்சு. அது 2009 அப்படிங்கிறது அப்போ பிரிக் தானே இருந்துச்சு.
பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா. Yes, sir. அப்ப சவுத் ஆப்பிரிக்கா எப்ப என்னச்சு? 2010 சார். 2010. 2010 அப்படிங்கிற பிரிக்ஸ் மாநாடு எங்க நடந்துச்சு? தெரியும் தெரியாது, யோசிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. தெரியும் தெரியாது, அவ்வளவுதான். 2010 அப்படிங்கிறது வந்து ரஷ்யா, சரி சாரி சவுத் ஆப்பிரிக்கா. 2009 ரஷ்யா. 2009 என்னம்மா? 10 பிரேசில். 10 பிரேசில். சரி, இப்போ பிரிக்ஸ் மாநாடு கடைசியா எங்க? ரஷ்யா. ரஷ்யா. சரி, உங்களுக்கான கொஸ்டின் மறுபடியும் சுகன்யா காஞ்சிபுரம். வேகமா அடிக்கணும். நான் பேசுறது உங்களுக்கு லேட்டா ரீச் ஆகுதா அல்லது குயிக்கா ரீச் ஆகுதா? உடனே ரீச் ஆகுது. Who is appointed as the 11th chairman of ISRO? இப்ப கூட ஃபர்ஸ்ட் क्वेश्चन அதான் கேட்டேன். வி நாராயணன் அப்படிங்கிறவர். அப்ப யார் 9? யார்? சிவனே தான். டக்கு டக்குன்னு அடிக்கணும். 9 அப்படிங்கிறது சிவன், கே சிவன். 10 யாரு? சோம்நாத். 10 யாரு? சோம்நாத். கேரளாவில் இருந்து சோம்நாத். சிவன் வந்து திசையன் விலை அப்படி சொல்லி பார்த்தோம், கன்னியாகுமரி. எல்லாம் அப்படியே அந்த அதை ஒட்டி தான். நாராயணன்றது கன்னியாகுமரி. 11வது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர். அடுத்த கேள்வி உங்களுக்கு தான். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படிங்கிறது எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 9 அப்படிங்கிறது. ஆக்சுவலா ஏன் இந்த ஜனவரி 9 நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர் தினமா சொல்லணும்? காந்திஜி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியா வந்திருப்பாங்க. எந்த வருஷம் வந்தாரு? சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியா வந்தாரு. எந்த வருஷம் வந்தாரு? 1915 சார். 1915 ஜனவரி 9 வந்தாரு இல்லையா? எப்ப போனாரு? 1893 அப்படிங்கறதுல போனாரு. 1893க்கு இந்தியா வந்தவங்க யாராவது இருக்காங்களா? வந்திருக்காங்க சார். அன்னி பெசன்ட் அம்மையார் வந்தாங்க. யாராவது அமெரிக்கா போயிருக்காங்களா? எஸ் சார். விவேகானந்தர் போயிருக்காரு. ஏதாவது ஃபெஸ்டிவல் நடந்துச்சா? அங்க தமிழ் மாநாடு நடந்திருக்கும் சார். இல்ல, அந்த வருஷத்துல வேற ஏதாவது ஃபெஸ்டிவல் நடந்திருக்கான்னு கேட்டேன். அடுத்த क्वेश्चन வந்துட்டு நான். கணபதி ஃபெஸ்டிவல், திலகர் 1893 அப்படிங்கிறது. 1895 சிவாஜி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1893 1895 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் क्वेश्चन காஞ்சிபுரம் சுகன்யாவுக்கே தான். இந்தியாவின் முதல் கேபிள் ரயில் பாலம் அப்படிங்கிறது, கேபிள் அப்படிங்கிற ரயில் பிரிட்ஜ் அப்படிங்கிறது எங்க? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கேபிள் ஜம்மு காஷ்மீரே தான். ஜம்மு காஷ்மீர். ஹிந்தி தினம் எப்ப? உலக ஹிந்தி தினம் எப்ப? ஹிந்தி வேர்ல்டு ஹிந்திங்கிறது ஜனவரி 10 அப்படிங்கிறது தான் வேர்ல்டு ஹிந்தி டே அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்த क्वेश्चन உங்களுக்கே தான். அடுத்த क्वेश्चन, தேசிய இளைஞர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? நேஷனல் யூத் டே. ஜனவரி 12 அப்படிங்கிறது யாருடைய பிறந்த நாள்? விவேகானந்தருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது. விவேகானந்தர் எந்த வருஷம் பிறந்தார்? வருஷம் 1863. ராபர்ட் ப்ரூஸ்ட் கைக்கோட்டரையை கண்டுபிடிச்சாரு. இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். சுவாமி விவேகானந்தருடைய இயற்பெயர் என்ன? நரேந்திர தத்தா. சுவாமி விவேகானந்தர் யாருடைய சிஷ்யன்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் உருவாக்கிய இயக்கத்தின் பெயர் என்ன? ராமகிருஷ்ண மடம் சார். அவரே உருவாக்கிட்டாரா? அது வந்து நரேந்திர தத்தா உருவாக்கினார், நம்ம விவேகானந்தர் உருவாக்கினார். அவர் ஒரு காளிமணி பூசாரி. அவருடைய விஷயன்றதை பார்த்தோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இவர் வந்து 1897 நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ 1897 உருவாக்கினார் ராமகிருஷ்ண மடம் அப்படிங்கிறத. கல்கட்டால பேலூர் அப்படிங்கிற ஊர்ல உருவாக்கினாரு. இப்ப சொன்னாங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. யாரு? நம்ம லாவண்யா. இவர் எந்த வருஷம் அங்க தியானம் பண்ணாரா? நம்ம விவேகானந்தர் ராக் அப்படின்ற பெயர்ல 1892. இவருக்கு யாரு வந்து பாத்தீங்கன்னா பொருள் உதவி செய்தா? நீங்க போயிட்டு வாங்க, போய் கலந்துட்டு வாங்க அந்த உலக இந்து சமய சொற்பொழிவு மாநாடு அப்படிங்கிறது. அதாவது பாஸ்கர சேதுபதி, ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர சேதுபதி அவருக்கு வாய்ப்பை கொடுத்தாரு அப்படின்னு பாக்குறோம். சரி, இவருடைய அந்த புத்தகம் பேர் சொல்லுங்க. விவேகானந்தருடைய புத்தகம் ஏதாவது? விவேகானந்தருடைய புத்தகம் ஞான தீபம். விவேகானந்தருடைய புத்தகம் அப்படிங்கிறது வந்து ஞான தீபம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ விவேகானந்தருடைய கூற்று ஏதாவது சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கூற்று, கொஞ்சம் குயிக். எழுமின் விழுமின் அயராது உழைமீன். எழுமின் விழுமின் அயராது உழைமீன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ யாருக்கு செய்கிற தொண்டு யாருக்கு போய் சேரும்ன்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காரு.
ஏழைகளுக்கு சார். ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் ஏழைகளுக்கும் செய்யற தொண்டு தான் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு சொன்னது யாரு? சுவாமி விவேகானந்தர். இவர் பெண் கல்வியை ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா? ஆதரிச்சாங்க சார். ஆதரிக்கிறார். மூட பழக்கத்தை எதிர்க்கிறாரா ஆதரிக்கிறாரா? எதிர்க்கிறாங்க சார். எதிர்க்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ ரொம்ப முக்கியமானது. அவர் 1893 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு தான். கால்நடை அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டது? சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டில் கால்நடை அறிவியல் ஆராய்ச்சி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டது? சென்னை, கோயம்புத்தூர், சேலம், தென்காசி. சேலம். சேலத்தில் தலைவாசல். சேலத்தில் தலைவாசல் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் சேலம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்தும் 34வது மாநிலம் எது? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஒடிசா. 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 ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஒடிசா. மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் தான் நான் கேட்குறேன். தேசிய மஞ்சள் வாரியம் டர்மரிக் நேஷனல் டர்மரிக் போர்டு வேர் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு? எக்ஸாக்ட்லி கரெக்ட். நிசாமாபாத், தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலத்தில் நிசாமாபாத் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நேஷனல் டர்மரிக் போர்டு மஞ்சள் வாரியம் அப்படிங்கிற மஞ்சள் நகரம் என்று எது அழைக்கப்படுது? காஞ்சிபுரம், சுகன்யா. ஈரோடு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. தேசிய ராணுவ தினம் எப்ப? இந்திய ராணுவ தினம். ஈஸியான கொஸ்டின். அக்டோபர் 16, ஜான் 15, ஜான் 15. அப்ப இது ஆர்மி எப்ப? ஆர்மி சொல்லிட்டீங்க. ஜனவரி 15. நேவி எப்ப? நேவி டிசம்பர் 4. நேவி அப்படிங்கிறது வந்து டிசம்பர் 4. அக்டோபர் 8 என்ன? ஏர்ஃபோர்ஸ். லேட்டு சுகன்யா, லேட்டு, ரொம்ப லேட்டு. ஜனவரியை தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதமாக அறிவித்த நாடு எது? ஜனவரியை அமெரிக்கா, சீனா, ஜப்பான், ரஷ்யா. அமெரிக்கா அறிவிச்சது. ஜனவரி மாசத்தை தமிழ் மற்றும் பாரம்பரியம் அப்படிங்கிறது, தமிழ் மொழி மற்றும் பாரம்பரியம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சது. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கான லாஸ்ட் கொஸ்டின். 85வது அகில இந்திய அவைத்தலைவர்கள் மாநாடு அப்படிங்கிறது, அதாவது லோக்சபா ஸ்பீக்கர்ஸ், அந்த அவைத்தலைவர்கள் லோக்சபா ஸ்பீக்கர்ஸோட தலைமையிலையும் ப்ளஸ் இவங்களோட தலைமையிலையும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவைத்தலைவர்கள் ஸ்பீக்கர்ஸோட மாநாடு எங்கு நடைபெற்றது? இல்லை, பீகார், பாட்னால நடந்துச்சு. பீகாரில் பாட்னா. அசால்ட் அடிக்கக்கூடாது, நல்லா படிக்கணும். இதெல்லாம் வந்து உங்கள் நோட்டுக்குள்ளே இருக்குது. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் உங்கள் நோட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற. ஹரிகிருஷ்ணன் இருக்கியாப்பா? உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தான். தேசிய புத்தாக்க நிறுவனம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? நேஷனல் ஸ்டார்ட் அப் டே. ஜனவரி 14, 15, 16, 17. 16. ஜனவரி 16 தான் ஸ்டார்ட் அப் டே. ஜனவரி 16 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பா. 2025 இந்தியாவினுடைய சிறந்த காற்றின் தரம் உள்ள நகரமா எது? 2025. எக்ஸாக்ட்லி கரெக்ட். திருநெல்வேலி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். மதச்சார்பின்மை என்ற வார்த்தையை அரசியலமைப்பிலிருந்து நீக்கிய நாடு எது? அந்த செக்குலார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தூக்கிருச்சு. எக்ஸாக்ட்லி கரெக்ட். பங்களாதேசத்தினுடைய தற்போதைய யாருப்பா புதிய நமக்கு பொறுப்புல இருக்கிறவர்? முகமது யூனஸ். யார் வந்து பதவியை ராஜினாமா செய்தது? ஷேக் ஹசீனா. எந்த கட்சிப்பா? அவாமி லீக் கட்சி அப்படிங்கிறது. பங்களாதேஷோட லிபரேஷன் டே இப்போ விடுதலை பெற்ற நாள் 1971 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 1971 வேற எதெல்லாம் அசோசியேட் பண்ணலாம்? 1971 வேகமா குயிக் அடிப்பா. சட்டநாத நாணயம், கருக்கலைப்பு தடை சட்டம், ராம்சார் 1971 ஈரான். பிப்ரவரி 2. ராம்சார் அப்படிங்கிறது வந்து தமிழகத்தில் எத்தனை, இந்தியாவில் எத்தனை? தமிழ்நாட்டில் 20. இந்தியாவில் வந்து 71. 20 ராம்சார் அப்படிங்கிறது. ஸோ மிசோரம் மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? மிசோரத்தில் சொல்றேன். ராதாகிருஷ்ணன், வினோத் சந்திரன், அருண் மிஸ்ரா, வி கே சிங். மிசோரத்தில் கேபிட்டல் என்னப்பா? மிசோரம் ஐஸ்வால். மிசோரத்துக்கு ஐஸ்வால் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். எங்க கோகோ உலக கோப்பை வென்ற அணி அது 2025.
இந்தியா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது கொக்கோ அப்படிங்கிறது. விஜய் ஹசாரே கோப்பையை வென்ற அணி அது. விஜய் ஹசாரே எந்த விளையாட்டோடு தொடர்புடையது? முதல்ல அதை சொல்லுப்பா. விஜய் ஹசாரே எந்த விளையாட்டோடு தொடர்புடையது? கபடி சார். கர்நாடகா ஜெயிச்சிருக்காங்க சார். கபடியா? கர்நாடகா கரெக்டாக சொல்லிட்டேன். ஆனால் விஜய் ஹசாரேன்றது கிரிக்கெட்வா? ஓகே சார், மறந்துட்டேன் சார். விஜய் ஹசாரேங்கிறது கிரிக்கெட். ஆனால் வென்ற அணி வந்து கர்நாடகா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். எங்க அமெரிக்காவினுடைய 47வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் யாரு? டொனால்ட் ட்ரம்ப் சார். டொனால்டு ட்ரம்ப். யார் வந்து வைஸ் பிரசிடென்ட்? ஜேடி வான்ஸ் சார். ஜேடி வான்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க எந்த கட்சி? ரிபப்ளிக் பார்ட்டி சார். ரிபப்ளிக் பார்ட்டி. அப்போ ஜோ பைடன் எந்த கட்சி? டெமோக்ராட்டிக் பார்ட்டி. டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஸோ உங்களுக்கு மறுபடியும் கொஸ்டின். மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினுடைய தலைமை இயக்குனர் சிஆர்பிஎஃப். ஞானேந்திர பிரதாப் சிங். ஞானேந்திர பிரதாப் சிங் அப்படிங்கிறவர் தான். ஸோ சொல்லுங்க பார்ப்போம். WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வேர் இட் இஸ் லொகேட்டட்? ஜெனீவா சார். ஜெனீவா. இப்போ அதில் சமீபத்தில் விலங்கு நாடு இது அறிவிச்சிட்டாங்க. நாங்கள் WHOவில் கிடையாதுங்கன்னு. USA. முதல் ஒலிம்பிக் ஆராய்ச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது? த ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் ரிசர்ச் கான்ஃபரன்ஸ். முதல் ஒலிம்பிக் ஆராய்ச்சி மாநாடு உருகவே இல்லை. அதான் ஆராய்ச்சி மாநாடு இப்போ ஜனவரியில் நடந்தது குஜராத்தில். நான் ஜனவரி மாதத்தில் தான் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஜனவரி மாதத்தில், ஆமாம், குஜராத்தில் நடந்துச்சு. காந்தி நகரில் நடந்துச்சு. குஜராத்தில் காந்தி நகர். ஸோ நல்லா ஞாபகம் வச்சு. குஜராத்தில் காந்தி நகர். எந்த மாநிலம்? சாரி, டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? பேசியிருக்கோம். தேவேந்திரகுமார் உபாத்யாய. தேவேந்திரகுமார் உபாத்யாய டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர். அந்த ஊரில் ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டு வெளியேறினார்ல, பேரு அடிக்கடி பார்த்துட்டே இருந்தோம். அவர் பேரை சொல்லிட்டே இருந்தேன். அதான் யஷ்வந்த். அலகாபாத்துக்கு போனாரு. யஷ்வந்த் சர்மா. யஷ்வந்த் சர்மா. அண்டர் 19 T20 உலகக்கோப்பை அப்படிங்கிறது வந்து மகளிர் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்த முதல் இந்தியர் யார்? வைஷ்ணவி சர்மா. யார்ப்பா? வைஷ்ணவி சர்மா. தமிழக தொல்லியல் துறை வெளியிட்ட புத்தகத்தின் பெயர்? தமிழோட ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்தோட பெயர் என்ன? இரும்பின் தொன்மை. ஆன்டிக்விட்டி ஆஃப் அயன் அப்படிங்கிறது. ஆன்டிக்விட்டி ஆஃப் அயன் அப்படிங்கிறது. எந்த ஆண்டு சர்வதேச பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு? கிளாசியர் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொன்னாவே 2025. 2025 வேற என்னென்ன இருக்கு? கோஆப்ரேட்டிவ் இருக்கு, பீஸ் இருக்கு, டிஃபென்ஸ் இருக்கு. ஸோ கிளாசியரோட ப்ரிசர்வேஷன் இருக்கு. இதெல்லாம் 2025 மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட். 2024 வந்து ஒட்டகமா? 23 வந்து மில்லட்ஸா? 23 மில்லட்ஸ், 24 ஒட்டகம், 25 இந்த 4-5 இருக்கு. ஸோ படிச்சுங்க. தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போதுப்பா? ஜனவரி 24. 2025 ஆஸ்கார் விருதுக்காக ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை வந்து ரெஃபர் பண்ணாங்க. என்ன படம்? இந்திய குறும்படம். டார்க் லைட், பல்லவி, லாக் அண்ட் கீ, அனுஜா. அனுஜா. அந்த குறும்பட பேர் என்ன? அனுஜா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் அடிங்க பார்ப்போம். நேஷனல் ஓட்டர்ஸ் இப்போ தான் சொன்னோம். ஜனவரி 25 இன்னொரு நாளாக அனுசரிக்கப்படுது. முக்கியமான நாளா? தமிழ் மொழி தியாகிகள். தமிழ் மொழி தியாகிகள் தியாகிகள் தினம்னா அது ஜனவரி 31. அது தனி, அது மேட்ரியஸ் டே. தமிழ் மொழி தியாகிகள் தினம்னு தான் ஜனவரி 25. எந்த மாநிலம் 17 மத நகரங்களில், ஸ்பிரிச்சுவல் சிட்டிஸில் மது விற்பனையை தடை செய்தது? குஜராத், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசங்க. உலகின் மிகப்பெரிய தரவு மையம், டேட்டா சென்டர், வேர்ல்டு லார்ஜஸ்ட் டேட்டா சென்டர் எங்கே? கர்நாடகத்தில் இருக்குது. குஜராத் ஜாம்நகர். குஜராத்தில் ஜாம்நகர் அப்படிங்கிறதுல. சார், உலகின் சதுப்பு நில அங்கீகாரம் பெற்ற 31 நகரங்களின் பட்டியலில் இணைந்த இந்திய நகரங்கள் எது? சதுப்பு நகரம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, வெட்லேண்டு. 31 வெட்லேண்ட் இருக்கு. அந்த 31 நகரங்களின் பட்டியலில் இணைந்த இந்திய நகரம் எது? இந்தூர், உதய்பூர். உதய்பூர். இந்தூர்ன்றது எந்த ஸ்டேட்ல இருக்கு? மத்திய பிரதேஷ். உதய்பூர் எந்த மாநிலத்தில் இருக்கு? ராஜஸ்தான். ஒரே பாலின திருமண சட்டத்தை சட்டப்பூர்வமாக்கிய முதல் தென்கிழக்கு ஆசிய நாடு இது. நம்ம பார்த்தோம், தாய்லாந்து. இந்த தாய்லாந்து அப்படிங்கிறதுல மன்னர் வந்து என்ன பண்ணுவாராம்? திருப்பாவை திருவம்பாவை முடிசூட்டு விழாவில் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது தாய்லாந்து.
2025 பத்மபூஷன் விருதை வென்றவர் யார்? அஜித்குமார் வென்றிருக்காரா? சார் அஜித் நல்லி குமார், குப்புசாமி, சார், அப்புறம் சோபனா சந்திரகுமார். சோபனா சந்திரகுமார் அப்படின்றது. பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் அப்படிங்கிறதுல இருக்கிறாங்களா? குருவாயூர் துறை இருக்கிறார். தாமோதரன் இருக்கிறார். தாமுன்னு தாமோதரன் யார் அவர்? செஃப். லட்சுமி ராம சுப்பையர் இருக்கிறார். எம்டி ஸ்ரீனிவாஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே சரியா? அவங்க எல்லாமே அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம். சிறந்த காவல் நிலையத்திற்கான விருதை வென்ற காவல் நிலையம் எது? மதுரை. மதுரை. சமீபத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தி இந்திய மாநிலம் எது? உத்தரகாண்ட் சார். உத்தரகாண்டோட முதலமைச்சர் யாரு? புஷ்கர் சிங் தாமி சார். புஷ்கர் சிங் தாமி. உத்தரகாண்ட்ல சமீபத்தில் என்ன விளையாட்டு போட்டி நடந்து முடிஞ்சு? நேஷனல் கேம்ஸ், தேசிய விளையாட்டு போட்டி. நேஷனல் கேம்ஸ் சார். நேஷனல் கேம்ஸ் அப்படிங்கிறது அவர் எதை ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய மாநிலமாக இருக்கு? சிவில் கோட் தான் சார். யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது எந்த ஆர்டிகிள்ல வருது? 44 சார். 44 அப்படிங்கிறது. 45 என்னப்பா? பசுவதை தடை சார். பசுவதை அது 48. 45ங்கிறது கல்விப்பா. 21, 45, 51 படிச்சோம்ல. 86வது சட்டத்திருத்தம் 2002ல. எஸ் சார். 2025 குடியரசு தினங்களுடைய கருப்பொருள் என்ன? தீம் ஆஃப் 2025 ரிபப்ளிக் டே. சாரி சார். ஸ்வர்ணிம் பாரத். ஸ்வர்ணிம் பாரத் அப்படிங்கிறவாங்க. விராசத் அவுர் விகாஸ். விராசத் அவுர் விகாஸ் அப்படிங்கிறது. எந்த ராக்கெட் இஸ்ரோவோட 100வது விண்கலத்தை ஏவ உள்ளது? சார் GSLV F-15 சார். GSLV F-15 அப்படிங்கிறது வந்து அந்த ராக்கெட். ஸோ அதோட சேட்டலைட்டோட பேர் என்ன? NVS-02 சார். NVS-02. NVS-02 அப்படிங்கிறது. டீப் சீக் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்கி இருக்க நாடு இது? சீனா சார். சீனா. சீனா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 2025 குடியரசு தின அணிவகுப்பில் எந்த மாநிலம் சிறந்த அணிவகுப்புக்கான விருதை வென்றது? உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது. சமூக நீதி போராளிகள் மணிமண்டபம், சோசியல் ஜஸ்டிஸ் ஆக்டிவிட்டீஸ் மெமோரியல் எங்க கட்டப்பட்டுச்சு? விழுப்புரம் சார். விழுப்புரங்க. விழுப்புரத்தில் வழுதிப்பட்டிங்கிற ஊர்ல. விழுப்புரத்தில் வழுதிப்பட்டிங்கிற ஊர்ல. கேலோ இந்திய குளிர்கால விளையாட்டு போட்டி முதல் அந்தமாக இருக்கக்கூடிய கட்டத்தை வென்ற அணி எது? கேலோல லடாக். லடாக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் முக்கியமானது. எந்த ஜனவரி மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். ஸோ ரொம்ப மோஸ்ட்லி எக்ஸ்பர்ட். இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு கேட்டிருக்கேன், அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன். இப்போ நான் விடையும் சொல்லிட்டேன். ஆடியோ ஃபைல் இருக்குது, வீடியோ ஃபைல் இருக்குது, தெரிஞ்சு வச்சுங்க. தனித்தனியாக அனுப்புகிறேன். இது ஜனவரி முடிஞ்சு ஒரு ஆடியோ ஃபைல் அவங்க மறுபடியும் ஆன் பண்ணி விடுப்பாங்க. இப்படி தான் மேலே தவா ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய இது 2025. அடுத்த கேள்வி அப்படிங்கிறது ஹரிகிருஷ்ணனே அடிப்பா கொஞ்ச நேரம் டக்கு டக்குன்னு சொல்லப்பா. ஹரிகிருஷ்ணன் பிப்ரவரி மந்தில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பிப்ரவரி மந்தில் என்னென்ன மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது ஜான்வரி பார்த்தாச்சு. பிப்ரவரியில் இந்த வருஷத்தில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே எல்லாம் படிச்சுங்க, நல்லா படிச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் முதல் ஒரு 3 வீடியோ போட்டுட்டேன். 2022, 23, 24. 2022, 23, 24 முடிச்சாச்சு. 25 இப்போ சமீபத்தில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் முக்கியமான கேள்வியில் பார்க்க போகிறேன். எங்க அடிப்பா முதல்வர் மருந்தகம் திட்டம் அப்படின்னு சொல்றது முதல்ல எங்க? முதல்வர் மருந்தகம் திட்டம் சென்னை. குடியரசுத் தலைவர் ஆட்சி இம்ப்ளிமெண்ட்ல இருக்கிறது எது? மணிப்பூரோட கேபிட்டல் என்ன? இம்பால் அப்படிங்கிற. மணிப்பூரோட முதலமைச்சராக இருந்தவர் யாரு? பிரேம் சிங். இப்ப ஆளுநராக இருக்கிறவர் யாரு? இப்ப என்ன ஒரு முக்கியமான பிரச்சனை போயிட்டு இருக்கு? இன்னைக்கு போயிட்டு இருக்கு, நேத்து போயிட்டு இருக்கு. அந்த மைத்தி அப்படிங்கிறதோட முக்கியமான தலைவரை கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து மறுபடியும் போராட்டம் வெடிச்சிட்டு இருக்குது. மணிப்பூர் அப்படிங்கிறது மிக முக்கியமாக அதோட இரும்பு பெண்மணி யாரு? ஐரோம் சர்மிளா. மணிப்பூர் அப்படிங்கிறதுல எத்தனை லோக்சபா சீட்டு? 2. ராஜ்யசபா சீட்டு 1. மாவட்டங்கள் 16 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மணிப்பூர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக வேற என்ன அதில் இருக்கு? சரி பார்க்கலாம். சரி, குடியரசுத் தலைவர் ஆட்சி மணிப்பூர் அப்படின்னு சொல்லியாச்சு. குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னாவே என்ன ஆர்டிகல்? 356. அதிகமான இம்ப்ளிமெண்ட் செய்ய மாநிலம் எது? மணிப்பூர். முத எந்த மாநிலம்? பஞ்சாப். அப்போ பஞ்சாபும் உத்தரப்பிரதேஷ், கேரளாலாம் 9 முறை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பஞ்சாப்ல முதல் முறை, கேரளாவும் உத்தரப்பிரதேசம் 9 முறை, மணிப்பூர் அப்படிங்கிறது அதிக முறை. சிறந்த காவல் நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது எதுப்பா? பிப்ரவரி மாசத்துல ஒரு முக்கியமான என்னப்பா? அது ஜனவரி மாசத்துல. பிப்ரவரியில முத்துப்பேட்டை. எஸ். தலைமை தேர்தல் ஆணையர் யார்? இப்போ தலைமை தேர்தல் ஆணையர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா ஞானேஷ்குமார் அப்படிங்கிறவர் எத்தனையாவது?
26. 26 என்ன பார்ட்ல வரும் எலெக்ஷன் கமிஷன்? Part 15 சார். 15 என்ன ஆர்டிகல் வரும்? 324 ல இருந்து 329 சார். 324 329 அப்படிங்கிறது வரும் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்றது. யாருப்பா நியூ டெல்லியோட கேபிட்டல் சாரி சிஎம்? ரேகா குப்தா. ரேகா குப்தா சார். ரேகா குப்தா பிஜேபி. ரேகா குப்தா பிஜேபி. யார் முதல் முஸ்லீம் பெண்ணரசி? டெல்லி ஆண்ட முதல் முஸ்லீம் பெண்ணரசி யார்? ரஷ்யா பேகம் சார். சுல்தானா ரஷ்யா பேகம் யாருடைய மகள்? யாருடைய மகள்? சார் இல்துமிஷ் சார். இல்துமிஷ் அப்படிங்கிறது எவர் அழைக்கப்படுறாரு? அடிமைகளின் அடிமை சார். அடிமைகளின் அடிமை. இப்ப யார் அடிமை? ஃபர்ஸ்ட் அடிமை யார்? குத்புதீன் ஐபக் சார். குத்புதீன் ஐபக் யாரோட அடிமை? முகமது கோரி சார். முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் நடந்த அந்த போர் ஃபர்ஸ்ட் தரைன் வார் சார். முதல் தரையின் வார் 1191, இரண்டாம் தரையின் வார் 1192. 1192. முதல் தரையின் வார் அப்படிங்கிறதுல யார் வெற்றி? இப்ராஹிம் லூடியா. நடந்ததே பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் இவருக்கும் தானே, முகமது கோரி தானே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சௌகான், ரெண்டாவதுல தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முகமது கோரி. கரெக்டாக அடிக்கணும். ஸோ தமிழ்நாடு அப்படி சாரி மணமித்ரா சேவையை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? மணமித்ரா ஆந்திர பிரதேஷ். வேகம் அடிக்கணும். தேசிய நல்லாட்சி மாநாடு குட் கவர்னன்ஸ் எங்கே நடந்துச்சு? குஜராத். இந்திய ரயில்வே புதிதாக அறிமுகப்படுத்திய புதிய செயலி எது? இந்தியன் ரயில்வேஸ் அப்படிங்கிறது ஒரு புதிய ஆப் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்வா ரயில் அப்படிங்கிறது. ஆக்சிம் 4 அப்படிங்கிற ஒரு திட்டம். தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய விண்வெளி வீரர் யாரு? சுபான்சு சுக்லா அப்படிங்கிறவர் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ போறாரு? ஜூன் 11 அப்படிங்கிறது போறாரு. எங்க இருந்து போறாரு? அமெரிக்கா புளோரிடா மாகாணத்திலிருந்து. அமெரிக்கா புளோரிடா மாகாணம். பிசிசி வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுச்சு? சச்சின் டெண்டுல்கர். இப்போ இந்த மாதிரி இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த டெஸ்ட் கிரிக்கெட் என்ன பேர் மாத்திருக்காங்க? ஆண்டர்சன் டெண்டுல்கர் அப்படிங்கிறது. ஆஸ்திரேலியா இந்தியா பார்டர் கவாஸ்கர். இந்திய கடலோர காவல்படை தினம் எப்ப? கடலோர காவல்படை கோஸ்ட் கார்ட் டே பிப்ரவரி 1. சக்கரக்கோட்டை மற்றும் தேர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் இருக்கு? எக்ஸாக்ட்லி கரெக்ட். சக்கரக்கோட்டை தேர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம். கங்க்ராட்ஸ். ஓகேப்பா, கங்க்ராட்ஸ். ஓகே போதும். தேசமுகிபுரம் திண்டுக்கல். எந்த தொல்லியல் அகழ்வாராய்ச்சியில் இரும்பு கத்தி கண்டுபிடிக்கப்பட்டது? கீழடி, சிவகலை, மருங்கூர், வெம்பக்கோட்டை. சிவகலையில் கிடையாது, மருங்கூர்ல. சார் கீழடி எங்க இருக்கு? சிவகங்கை. சிவகலை தூத்துக்குடி. வெம்பக்கோட்டை விருதுநகர். வெம்பக்கோட்டை விருதுநகர். கொடுமணல் ஈரோடு. கொடுமணல் ஈரோடு. தென் அரிக்கமேடு புதுச்சேரி. ஆதிச்சநல்லூர் தான் தூத்துக்குடி. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. ஓகே, உங்களுக்கு அடுத்த கொஸ்டின். இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 91. ஆல்ரெடி 89 + 2. இப்போ தமிழ்நாட்டில் எக்ஸாக்ட்லி 20. ஸோ முதல் ரைசினா மத்திய கிழக்கு மாநாடு எங்கு நடைபெற்றது? ஈஸ்ட் கான்ஃபரன்ஸ், மிடில் ஈஸ்ட். ரைசினா அபுதாபிப்பா, அபுதாபி. தூக்க நோய் அப்படிங்கிற இதை ஒழித்த நாடு இது. ஸ்லீப்பிங் சிக்னஸ் கினியா அப்படிங்கிறது. எங்க சொல்லுங்க பார்ப்போம். ஐசிசி அண்டர் 19 மகளிர் 2020 உலக கோப்பையை வென்ற அணி அது? இந்தியா. கேப்டன் அண்டர் 19 தெரிஞ்சு வச்சுக்கணும். உலக சதுப்பு நில தினம் அப்படிங்கிறது பெட் பிப்ரவரி 2. இந்தியாவின் முதல் ட்ரோன் நகரம் என அமைக்கப்பட்டது. ட்ரோன் நகரம் எங்கு அமைய உள்ளது? ஆந்திர பிரதேஷ் அமராவதியில். கிராமி விருது வென்ற இந்திய அமெரிக்கர் யார்? 2025 கிராமி விருது. சரி. வீர்தாஸ், ஹர்ஷ்குமார், நவீன் சாவ்லா, சந்திரிகா டாண்டன் அப்படிங்கிறவங்க தான் என்ன விருது? இந்திய அமெரிக்காவோட என்ன விருது? கிராமி விருது. முக்கியமான விருது. கிராமி விருது பெற்ற இந்தியர்ல மியூசிஷியன் யாராவது சொல்லுங்க. ஏஆர் ரகுமான் கிராமி விருது வாங்கியிருக்கிறாரு. ஆஸ்கார் விருது வாங்கியிருக்கிறாரு. கோல்டன் குளோப் விருது வாங்கியிருக்கிறார். ஆஸ்கார் விருது எந்த திரைப்படத்துக்காக வாங்கினாரு? ஸ்லிம் டாக் மில்லேனியர், ஸ்லம் டாக் மில்லேனியர் அப்படிங்கிற படத்துக்கு அவர் வாங்கியிருந்தார். சரியா? கொஸ்டின் பார். உலக புற்றுநோய் தினம் எப்ப? எஸ், பிப்ரவரியில் தான் வந்திருக்கும். பிப்ரவரி 4.
தமிழ்நாடு பருவநிலை மாற்ற உச்சி மாநாடு 3.0 எங்கு நடைபெற்றது? சென்னை. சென்னை. இந்தியாவின் முதல் வெள்ளை புலி வளர்ப்பு மையம் எங்கு அமையுள்ளது? ஒயிட் டைகர் பிரீடிங், மத்திய பிரதேஷ். இந்தியாவின் மிகப்பெரிய பச்சை அமோனியா ஆலை எங்கு அமையுள்ளது? லார்ஜஸ்ட் கிரீன் அமோனியா அமைஞ்சிருச்சு ஒடிசாவில். ஒடிசா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். எங்க அடுத்த கேள்வி, பெல்ஜியத்தினுடைய பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? வேவர். வேவர் அப்படிங்கிறது சரியா? வேவர். ஆண்கள் ஹாக்கி இந்தியா லீக்கில் எந்த அணி வெற்றி பெற்றது? ஆண்கள் ஹாக்கி. விச் டீம் ஓன் த மென்ஸ் ஹாக்கி இந்தியா லீக்? சராச்சி ரா பெங்கால் டைகர்ஸ். பெங்கால் டைகர்ஸ். எந்த அகழ்வாராய்ச்சியில் எலும்பு முனை கருவி கண்டுபிடிக்கப்பட்டது? போன் பாயிண்ட். பொற்பனை கோட்டை. பொற்பனை கோட்டை எந்த மாவட்டம்? புதுக்கோட்டை மாவட்டம். அப்படிங்கிறது. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட்ட உள்ளது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா அப்படிங்கிறது. திட்டம் 3000 எதனுடன் தொடர்புடையது? பிளான் 3000. ரயில்வே. ரயில்வேல அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க சரியா? சீனாவினுடைய பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தில் இருந்து சமீபத்தில் விலகிய நாடு பனாமா. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடு ரஷ்யாவா? அமெரிக்கா. யாருங்க? அமெரிக்கா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அமெரிக்கா. 2025ஆம் ஆண்டு திருமதி உலகி பட்டத்தை வென்றவர் யார்? மிஸ்ஸஸ் வேர்ல்டு. அமெரிக்காக்காரங்க வென்றாங்க. அவங்க பேர் ஜீஹோ ஜெய்லி. அமெரிக்காவா? ஆமாம், ஜீஹோ ஹெய்லி. ஜீஹோ ஹெய்லி. யாருங்க மிஸ் வேர்ல்டு? இப்போ நடந்துச்சுல தெலுங்கானால. எத்தனையாவது? லாவணியா கிளியராக கேட்கல. 72. ஓப்பல் சுஜாட்டா சரியா? தாய்லாந்து நாட்டை சார்ந்தவங்க. வயது 23. 23 ஞாபகம் வச்சுக்கணும். திரிபுவன் சஹாரி பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? குஜராத். ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் இருந்து சமீபத்தில் வெளியேறிய நாடு இது? ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இருந்து 2 நாடு வெளியேறிச்சு, அமெரிக்கா அண்டு இஸ்ரேல். அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சொமேட்டோட புதிய பேர் என்ன? எட்டர்னல். எட்டர்னல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஃபீஸ்ட் அந்த ஆப்பை உருவாக்கி இருக்கிற, சாஃப்ட்வேர் உருவாக்கி இருக்கிறது யார்? ஃபீஸ்ட். FEAST. ஃபீஸ்ட். இஸ்ரோ. இஸ்ரோ உருவாக்கி இருக்கு. இந்தியாவினுடைய முதல் மிகப்பெரிய சூரிய மின்கல உற்பத்தி அலகு எங்கு திறக்கப்பட்டது? திருநெல்வேலி. உலகிலேயே பெருசு. உலகிலேயே பெருசு. பீம்ஸ்டெக் அப்படிங்கிற உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? குஜராத். குஜராத்தில் பீம்ஸ்டெக். இளைஞர் மாநாடு சரியா? இளைஞர் மாநாடு வந்து நம்ம எங்கே? குஜராத்தில். அதே மாதிரி பீம்ஸ்டெக் மாநாடு எங்கே நடந்துச்சு? தாய்லாந்தில் நடந்துச்சு பீம்ஸ்டெக் மாநாடு. நக்சல் இல்லாத மாநிலமாக அறிவிக்கப்பட்ட இந்திய மாநிலம் எது? கர்நாடகா. கர்நாடகாவில் தான் அந்த மாதிரி இது பண்ணாங்க. ரிசர்வ் வங்கியில் நிர்ணயிக்கப்பட்ட ரெப்போ வீதம் என்ன? இப்போ ரெப்போ வீதம் அப்போ வந்து ஏப்ரல் வந்து 6.25, இப்போ வந்து 6. இப்போ வந்து 6. எல்லாமே அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஜூர்கண்ட் மேளா அப்படிங்கிறது, சூரஜ்குண்ட் மேளா அப்படிங்கிறது எங்கு நடைபெற்றது? ஹரியானா. எந்த நாடு திருநங்கைகள் பெண்கள் விளையாட்டில் ஈடுபட தடை? USA. USA தடை அப்படிங்கிறது. பாரத் புற்றுநோய் மரபணு அட்லஸை எந்த IIT அறிமுகப்படுத்தியது? மெட்ராஸ் IIT. மெட்ராஸ் IIT. யாசகம் செய்வதற்கு தடை விதித்த நகரம் எது? இச்சையில் நடக்கக்கூடாது. போபால். இந்தூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். இந்தியாவின் சூரிய சக்தி திறன் அப்படின்னாவே 100 அப்படிங்கிறது. ஸோ அடுத்து என்ன சார்? NSDC. ஓகே. IVF மூலம் உலகின் முதல் கங்காரு கருவை உருவாக்கிய நாடு எது? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவே கங்காருகளின் நாடு. ஆஸ்திரேலியாவே என்னதுப்பா? கங்காருகளின் நாடு. சீனாவின் சந்திரன் திட்டமான சாங்கி 8 இணைந்த நாடு எது? சாங்கி 8 பாகிஸ்தான். பாகிஸ்தான் அப்படிங்கிறது. உலக பருப்பு தினம் எப்போ? பல்சஸ் டே. வேர்ல்டு பல்சஸ் டே February 10.